ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளுக்குரிய நல்ல பங்கை தேடி நோவாவின் குடும்பத்தை குறித்து நாம் சிந்திப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நோவாவுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது கடவுள் அவரை அழைத்து, நீதிமானாக கண்டேன், உன்னோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். அவ்வாறே இந்த இடத்திலே வேலைக்குள்ளாக பிரவேசியுங்கள், உன்னோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி நீயும் உன் மனைவியும் உன் மகன்களும் உன்னுடைய மருமகள்களும் உள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார். உள்ளே பிரவேசிக்க செய்த கடவுள் மீண்டும் அவர்களை வெளியே புறப்படுங்கள் என்று குடும்பத்தோடு வெளியே அனுப்புகிறார். இந்நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், கடவுள் நோவாவை அழைத்து ஆசீர்வதித்து அவரையும் அவருடைய குடும்பத்திற்கும் கடவுள் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவர்கள் கீழ்ப்படிந்ததனால் அவருடைய வாழ்வை கடவுள் சரியாக வழிநடத்தி ஆசீர்வதித்தார். இந்நாளிலே நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் அவருடைய எதிர்காலமும் கடவுளிடத்திலே நாம் சார்ந்திருக்கும் பொழுது நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.